தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திருச்சி கிழக்கு தொகுதியில் பொது வேட்பாளராக போட்டியிட தயாராகின்றார். திருச்சி கிழக்கு தொகுதியில் பொது வேட்பாளராக போட்டியிட தயாராகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். திருச்சி கிழக்கு ஜோசப் விஜய் ராஜினாமா செய்த தொகுதி. அந்த தொகுதியில் 6 மாதத்துக்குள் தேர்தல் நடத்த வேண்டும். திருச்சி கிழக்கு தொகுதியில் மு.க. ஸ்டாலின் போட்டியிடுவதாக கூறப்பட்டது. சகாயம் IAS போட்டியிடுவதாக கூறப்பட்டது. பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் லாரன்ஸ் போட்டியிடுவதாக கூறப்பட்டது. பிரபல தமிழ் திரைப்பட நடிகை திரிஷா போட்டியிடுவதாக கூறப்பட்டது. ஆனால் பொது வேட்பாளராக திருமாவளவன் களமிறங்க உள்ளார். திமுக, அதிமுக மற்றும் இதர கட்சிகளின் ஆதரவுடன் திருமாவளவன் பொது வேட்பாளராக திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட தயாராகி வருகிறார். தற்பொழுது தமிழக வெற்றி கழக கூட்டணியில் அவர் உள்ளார். சிதம்பரம் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளார். அவர் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டு சட்டசபைக்கு செல்லவே விரும்புகிறார். தமிழக அரசியலில் களம் பதிக்க விரும்புகிறார். தமிழக அரசியலில் தீவிரமாக ஈடுபட விரும்புகிறார். பாராளுமன்றத்துக்கு செல்ல விரும்பவில்லை, சட்டசபைக்கு செல்ல விரும்புகிறார். சட்டசபையில் விஜயை எதிர்க்க வேண்டும், விஜயை எதிர்த்தால்தான் தனது கட்சி வளரும் என்று கருதுகிறார். ஆகவே திருச்சி கிழக்கு தொகுதியில் பொது வேட்பாளராக போட்டியிட களமிறங்குகிறார் திருமாவளவன். திருமாவளவன் போன்றவர்கள் சட்டசபைக்கு வந்தால்தான் விஜயை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு தோற்றத்தை உண்டுபட முடியும் என்று திமுக, அதிமுக கருதுகிறது. ஆக விஜயை எதிர்ப்பதற்கு சரியான ஆள் திருமாவளவன் என்று திமுக, அதிமுக கருதுகிறது. உதயநிதியை விட திருமாவளவன் தான் விஜயை எதிர்க்க சரியான ஆள் என்று திமுக கருதுகிறது. ஆக திருமாவளவன் பொது வேட்பாளராக நிறுத்த திமுக, அதிமுக விரும்புகின்றன. பொது வேட்பாளராக களமிறங்க தயாராகி வருகிறார் திருமாவளவன்.